ரகு நண்பன், ஒரு இடியட்டுக்கு இன்னொரு இடியட் ஃப்ரெண்ட். நான் கால் பண்ணி அபி எடுக்கலனா திரும்ப மெசேஜ் பண்ணுவா. ஆனா இப்படி கால் கட் பண்ண மாட்டா. அவன் ஒரு வேளை சித்து வேலை செய்யறானோ, மறுபடியும் கால் பண்ணுவான். எங்க போயிருந்த? ஃபோன் ரொம்ப நேரமா ரிங் ஆகிட்டு இருக்கு. உன் ஃபோன் எடுத்து பேச நானும் அசிஸ்டண்டா? சார், என் ஃபோன் எடுத்து பேசுங்கன்னு நான் என்னைக்குமே சொன்னதே இல்லையே. என் பக்கத்தில் ஃபோனை வச்சுட்டு போனால் நான் என்ன பண்ணுவேன்? என்ன டிஸ்டர்ப் பண்ணுது? ஒன்று அதை எடுத்து நான் பேசணும், இல்லை கட் பண்ணணும். அதானே பண்ண முடியும். அப்போ எனக்கு வந்த ஃபோனை நீங்க கட் பண்ணிருக்கீங்க. நான் ஏன் உன் ஃபோனை கட் பண்ண போறேன்? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இந்தா. சார், நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. எந்த அளவுக்கு மாறிட்டீங்கன்னா, ரொம்ப உயரத்துல இருந்தீங்க, இப்ப அப்படியே தலைகீழ விழுந்து சின்ன குழந்தைய விட கேவலமாயிட்டீங்க. இந்த வேற போய் என்னை பத்தி கமெண்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஃபோன் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு, சார் எனக்கு கால் வந்திருக்கு, நான் பேசலாமான்னு பெர்மிஷன் கேளு. நான் சரின்னு சொல்லுவேன். அதான் ஒரு லிமிட்டு. அந்த லிமிட்டை தாண்டி ஓவரா பேசக்கூடாது. புரியுதா? அவுட். ஹலோ, சொல்லுடா ரகு. அபி, நீ என்ன சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, தெரியுமா உனக்கு? டேய், நீ வேணும்னா உயிரை கையில பிடிச்சு உட்காந்துருப்ப. எல்லாரையும் ஏன்டா சேர்த்து சொல்ற? என் அப்பா கிட்ட தகவல் சொன்னியா? சொன்னேன். பரவாயில்ல, நாளைக்கு மறுநாள் கூட வரட்டும்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்குடா போய் சொன்ன எல்லாருமேன்னு? சரி, உனக்கு என்னதான் ஆச்சு? இப்ப நீ எங்க தான் இருக்க? ஆமா, நீ இருக்கிற இடத்துல கலவரமாமே. ஆமாண்டா, கலவரம்தான். எங்கேயும் நகர கூட முடியல. லாட்ஜ்ல வந்து தங்கி இருக்கோம். என்னது, லாட்ஜ்லயா? அவங்க கூட எதுக்கு நீ லாட்ஜ்ல எல்லாம் தங்கி இருக்க? நீ எங்க இருக்க, எந்த இடம்னு சொல்லு. எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பைக் எடுத்து வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். முட்டாளா நீ? கண்ணு முன்னாடி பல பேரை கத்தியால குத்தி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. நானே பார்த்துட்டு வந்து பதறி போயிருக்கேன். எனக்கு அதை நினைச்சாலே கை கால்லாம் நடுங்குது. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருவி, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு நீ தான் முக்கியம். நான் உடனே வரேன், வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். ரகு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ரகு. எப்பவும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்துல ஒரு முடிவு எடுக்காத. முட்டாள் தான் அந்த மாதிரி முடிவு எடுப்பான். எப்பவும் முட்டாளா இருக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா யோசி, புத்திசாலியா யோசி. இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது உன்னாலையும் என்னாலையும் எதுவும் செய்ய முடியாதுடா. தப்பிச்சு ஓடி வரவும் முடியாது. நான் இங்க இருந்துதான் ஆகணும். இவர் நல்லவரோ கெட்டவரோ, நான் இவர் கூட தங்கிதான் ஆகணும். இது சூழ்நிலை, விட்டுடுறா. அப்படியெல்லாம் விட முடியாது அபி. சரி, நீ ஏதோ கோவமா பேசுற, நான் அப்புறம் பேசுறேன். நீ போன வை. அபி, அபி. என்னடா? இல்ல அபி, நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியல அபி. சொன்னா கேளு, வேணாம். ரகு, நீயும் நானும் அவர் தேவலன்னு தீர்மானிக்கலாம். ஆனா கடவுளை பாரு, அவர் பக்கத்திலே என்ன உட்கார வச்சிருக்காரு. என்னமோ நடக்குதுடா, விட்ரா. எல்லாமே கடவுள் பார்த்து பாரு. நீ என்னமோ செய், போனை வை. நான் ஏன் போனை வைக்கணும்? நீ தானே கோவமா இருக்க, நீ போனை வைடா. நான்லாம் போனை வைக்க மாட்டேன், நீயே வச்சிடு. இங்க பாரு ரகு, நேர்ல மட்டும் இருந்தேன்னு வையேன், அப்படியே அரைஞ்சிருவேன். இங்க பாரு அபி, நான் போனை வைக்க மாட்டேன். நீ வேணா வச்சுக்கோ. எனக்கு திமிரு, கொஞ்சம் ஆணவம் இருக்கு. அது எல்லாத்தையும் அடமான வச்சு கடலை மிட்டாய் வாங்கி தரியா? பைத்தியம், மென்டல் மாதிரி பேசாத.